ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். அதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி சிக்னலோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, எனர்ஜி சிக்னல்னா என்ன? L of t is equal to t tends to infinity integral of minus t to t modulus of x t the whole square dt j. p னா என்னது? பவர் சிக்னல். E எனர்ஜிக்கு E போடுவோம், P பவர் சிக்னலுக்கு P போடுவோம். ஓகேவா? P is equal to L of t, t tends to infinity 1/2t integral of minus t t x of t the whole square dt watts W. ஓகேவா? இதுல J, இதுல W. அவ்வளவுதான். இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சிக்னல் வந்து எனர்ஜி சிக்னலா இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். 0 to greater than E greater than infinity இருக்கும். ஓகேவா? அப்ப வந்து இந்த வேல்யூ வந்து ஃபைனைட்டா இருக்கும், இது வந்து ஜீரோவா இருக்கும். P என்னது? பவர் சிக்னல். பவர் வந்து ஜீரோவா இருக்கும், E வந்து ஃபைனைட், இந்த வேல்யூ வந்து ஃபைனைட்டா இருக்கும். அப்படி இருந்தா அது எனர்ஜி சிக்னல். பவர் சிக்னல்னா 0 greater than பவர் வேல்யூ greater than infinity இருக்கும். இது ஃபைனைட்டா இருக்கும், எனர்ஜி வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபைனைட். ஓகேவா? அப்படி இருந்தா அது வந்து பவர் சிக்னல். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அடுத்தடுத்து இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிரும். எக்ஸாம்பிள் 1 பாருங்க. செக் வெதர் த கிவன் சிக்னல் இஸ் எனர்ஜி ஆர் பவர் சிக்னல் கேட்டிருக்காங்க. இது எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலான்னு கேட்டிருக்காங்க. x of t is equal to e power j 2t plus by 4 கொடுத்திருக்காங்க. e power j னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும், e i theta. அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம் வந்து செய்ய முடியும். ஓகேவா? எனர்ஜி பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது போதும். ஆனா இங்க கொடுத்திருக்க ஃபார்முலா படி E I தீட்டாங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? இப்ப எனர்ஜியா பவரான்னு கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் எனர்ஜி வச்சு அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்து பவர் வச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி சிக்னலான்னு செக் பண்ணுவோம். எனர்ஜி சிக்னல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். E is equal to L of t, t tends to infinity integral of minus t to t x of t the whole square dt j. ஓகேவா? இப்ப பாருங்க, E I தீட்டா உங்க சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? E j தீட்டான்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நீங்க E I தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா என்னது? cos தீட்டா பிளஸ் I sin தீட்டா. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும்? மாடுலஸ்னா என்னது? ரூட் எடுக்கும்போது என்னது? cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்ப வந்து வேல்யூ வந்து 1 ஆயிரும். ரூட் 1. ஓகேவா? ரூட் அவுட் வெளியில எடுத்தோம்னா 1 ஆயிரும். ஓகேவா? அப்ப என்ன எழுதலாம்? E I தீட்டாவுக்கு பதிலா நம்ம 1 போட்டுறலாம்ங்கறத நம்ம மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? L of t, t tends to infinity integral of minus t to t x of t உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? E 2t by 4 கொடுத்திருக்காங்க. சோ அதை இங்க எழுதிக்கலாம் நம்ம. E j இங்க j கொடுத்திருக்காங்களா? j 2t plus by 4 whole power squared. ஓகேவா? modulus of squared dt ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் E I தீட்டானா வேல்யூ 1. அப்ப E j தீட்டான வேல்யூ வந்து 1 தான். ஓகேவா? அப்ப நம்ம டைரக்டா என்ன எழுதிடலாம்? இது அப்படியே எடுத்துட்டு வேல்யூ வந்து 1 போட்டுறலாம். இந்த ஸ்கொயர் இந்த டேர்ம் அப்படியே தூக்கிட்டு நம்ம 1 போட்டுறணும். ஓகேவா? அப்ப என்ன எழுதுவோம்? L of t, t tends to infinity integral of minus t to 1 dt ன்னு எழுதிடலாம். ஓகேவா? 1னா dt d வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? t மட்டும் தான் வரும். t னா இந்த மைனஸ் t to t ன்னு வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் என்னது? t மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் போடணும்? ஒரு மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? இந்த அப்பர் லிமிட் t அப்ளை பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் t போடணும், லோவர் லிமிட் போடணும். ஓகேவா? அப்ப t இந்த மைனஸும் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். சோ t பிளஸ் t னா 2t. ஓகேவா? அப்ப இது வந்து t க்கு பதிலா நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இங்க என்ன ஆயிரும்? E யோட வேல்யூ, எனர்ஜியோட வேல்யூ இன்ஃபினிட்டி ஆயிரும். அடுத்து பவரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். பவர் சிக்னல்ஸ் ஈக்குவல் டு P, அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. LT of t tends to infinity 1/2t integral of minus t to t x of t the whole square dt. LT is equal to t infinity, t tends to infinity 1/2t integral of minus t to t e power j 2t plus by 4 the whole square dt. ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1. சோ இத 1 ன்னு எழுதிரலாமா? அதே எழுதிக்கோங்க. L tends to infinity 1/2t integral of minus t to இந்த இதை தூக்கிட்டு நம்ம 1 ன்னு எழுதிருவோம். சோ மறுபடியும் dt க்கு பதிலா இங்க அப்ளை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1ங்கிற இடத்துல t வரும். t அப்புறம் மைனஸ் t to t ன்னு வரும். சோ இப்படி அப்ளை பண்ணும்போது இது என்ன வரும்? 2t கிடைக்குமா?
டி எங்க அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது டி வரும், லோவர் லிமிட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மைனஸ் போடுவோம், அப்புறம் இந்த மைனஸ் டி அப்படியே வரும். சோ இந்த டியும் சேர்ந்து என்ன வரும் உங்களுக்கு 2t வரும். இது அப்படியே வரும், இந்த டேர்ம் ஃபுல்லா அப்படியே வரும். L of t t tends to infinity, இங்க 1 இருக்கிற இடத்துல t, இங்க ஒரு t மைனஸ் டி இதுன்னு சேர்ந்து என்ன ஆயிரும் பிளஸ். சோ t பிளஸ் t என்னது 2t. சோ 2t டிவைடட் பை 2t வருமா. சோ ரெண்டுமே கேன்சல் ஆகி உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 1. அப்ப அந்த வாட்ஸ் ஓகேவா, அதோட சிம்பிள் அலகு வாட்ஸ் போட்டுக்கிடுவோம் ஓகேவா. சோ இப்போ வந்துட்டு p யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 இருக்கு. அப்புறம் எனர்ஜியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியா இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்கேன், E வந்து இன்ஃபினிட்டிவ் ஆயிட்டுனா அது என்ன சிக்னல், பவர் ஓகேவா. இங்க சொன்னபடி இது என்ன சிக்னல், பவர் சிக்னல். சோ என்ன எழுதலாம் நம்ம, E is equal to infinity, P is equal to 1. Hence the given signal is power signal. அவ்வளவுதான் ஓகேவா. இதுல ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது இந்த அலகு குறியீடுன்னு சொல்லுவாங்க, இதை மட்டும் மறந்துடாம நம்ம போடணும் ஓகேவா. போடலைன்னா மார்க் ஆஃப் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இது என்ன சிக்னல்ங்கிறத தெளிவா கடைசி இப்படி எடுத்து எழுதிருங்க ஓகேவா. இப்ப இந்த இதுல ஏதாவது இந்த இதுல புரியல, ஏதாவது ஃபார்முலாஸ் புரியல, ஏதாவது கன்ஃபியூஷனா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.